கற்பிக்கிறதுக்கு ஒரு பிரிவு எப்போதான் அரசு நீ என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அந்த எவ்வளவு சம்பளம், அது எந்த ஊர்ல அந்த பணியை செய்யணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ் வாங்குவது இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்து முடிவெடுப்பது அரசு. மின் கட்டணம் எவ்வளவு அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல், வேதியியல், உயிரியல் தீர்மானிக்கிற அரசியலை நாம் தீர்மானிக்க வேண்டும். விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறான் அரிஸ்டாட்டில். அல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் அதாண்டா விழிப்புணர்வு, அதாண்டா விழிப்புணர்வு. முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதன் புரட்சிங்கிறான் பகத்சிங். அப்படிப்பட்ட ஒரு 5000 பேர் நீங்க இந்த அரங்கிலே ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். உங்களால் முடியாத 10,000 கொடுக்குறான். எங்கிருந்து அவங்க அப்பன் சொத்தை வச்சுட்டா கொடுக்குறான்? எங்கிருந்து கொடுக்குறான்? என்ன பரம்பரை சொத்து? நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறதுங்கிறான். நீ எங்க இருக்கு மலை? எங்க இருக்கு? கண் முன்னே உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை தெரியாது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு அறிவு சமூகம் சிந்திக்கணும். இன்னைக்கு அரசியல் எதுக்கு? படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்? படிக்கிற பிள்ளைக்கு சினிமா அவசியமா இருக்குதா? படிக்கிற பிள்ளை அரசியல் பேசாம எவன் படிக்கிறது? கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். வேணாம் வேணாம்னு ஏன் விலை நிக்கணும்? அன்பு பிள்ளைகளே, அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி உலகத்திலே ஒண்ணும் கிடையாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வேந்தர் ஐயா சொல்றாங்க, அடுத்ததுல இருந்து நம்ம தொடங்குறோம் அரசியல் கற்பிக்கிறதுக்கு ஒரு பிரிவை நம்ம தொடங்குறோம்னு சொல்றாங்க. அரசியல் படிக்கணும், அரசியல் பேசணும். ஏன்? ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. நீ என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அந்த எவ்வளவு சம்பளம், அது எந்த ஊர்ல அந்த பணியை செய்யணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ் வாங்குவது இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்து முடிவெடுப்பது அரசு. மின் கட்டணம் எவ்வளவு, அரிசி எவ்வளவு, பருப்பு விலை எவ்வளவு, எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது முடிவெடுப்பது யார்? அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல், வேதியியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் என்பதை அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். அப்ப எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அரசியலை நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் தீர்மானிக்கணும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடுங்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அரசியல் பேசணும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறது இல்லை தம்பி, அதில் அரசியல். 500,000 வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது இல்லை அரசியல். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வலிமை மிக்க இயல் அரசியல். அதை புரிஞ்சுக்கணும். பேசு, அரசியல் பேசு. பேசுறான், கேரளால பேசுறான், தேநீர் கடையில் எல்லா இடங்கள்லையும் பேசுவான். அதனாலதான் அங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கினார்கள் ஒரு செய்தி எப்ப காட்டு பார்ப்போம். இப்படிதான் இலவசத்தை அறிவிச்சுட்டு இருக்கானா? கேடுகட்ட சமூகமடா தம்பி, இது கேடுகட்ட ஆட்சி முறை. நீங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறுகிறதா? உடன் பிறந்தவனே, ஆட்சி முறை மாறுகிறதா? இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது, இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது. இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம். இவன் வந்தாலும் இருட்டு, இவன் வந்தாலும் இருட்டு. இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் திருட்டு. இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை. என்ன இருக்குது? ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா? ஆட்சி முறை மாறணும். அறிவு சமூகம் சிந்திக்கணும். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி, முதல் அதப்படி. எங்க விழிப்புணர்வு? உனக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக வாக்குக்கு காசு தருகிறான்?
வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீ சிந்தித்தால் அதாண்டா விழிப்புணர்வு. அதாண்டா விழிப்புணர்வு. ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான், ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடி முதலீடு செய்கிறான் என்றால் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? இதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட விற்கிற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான், அவ்வளவுதான். என்ன மாறுதல் வரும்? என்ன மாறுதல் வரும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே மக்களுக்கான சேவை என்பது செத்து போய்விடுகிறது. மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. இதை ஒழிக்கணும். யாரால முடியும்? ஒன்னால, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனால. தம்பி, ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய நெருப்பு எடுத்துக்கொண்டு எவனும் செல்வதில்லை. ஒரே ஒரு தீப்பெட்டி, ஒரே ஒரு தீக்குச்சி. அப்படின்னா இந்த அரங்கத்தில் எத்தனை ஆயிரம் தீக்குச்சி இருக்கா என்பதுக்கு பற்றி எரியணும், புரட்சி தீயாக மாறணும். கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது என் உடன் பிறந்தவனே, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். எப்படிப்பட்ட புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதான் புரட்சிங்கிறான் பகத்சிங். அப்படிப்பட்ட ஒரு சமூகம், அப்படிப்பட்ட ஒரு சமூகம். பாலு கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான். அடிமை இந்தியாவில் பகத்சிங் வைத்த முழக்கம் விடுதலை பெற்று 80 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படி இருக்கிறது. இப்ப யார் மாற்றுவது? யார் மாற்றுவது? முழுமையான நேர்மை, தூய்மை, எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் 50 பேர் ஒன்றிணைந்தால் போதும் உலகத்தையே மிகப்பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்று வீர துறவி விவேகானந்தர் கற்பிக்கிறார். 50 பேர் ஒன்றிணைந்தால் முடியும் என்றால் 5000 பேர் நீங்க இந்த அரங்கிலே ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். உங்களால் முடியாதா? முடியாதா? மாற்றம் என்பது எங்கிருந்து வரணும்? எனக்குள்ளிருந்து வரணும். என்னில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம் மாற்றத்திற்கான தொடக்கத்தை. ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து சிந்திக்கணும். இலவசம் இலவசம் எல்லாம் கொடுக்குறான். 5000 ரூபா கொடுக்குறான், 10,000 ரூபா கொடுக்குறான். எங்கிருந்து அவங்க அப்பன் சொத்தை வித்துட்டா கொடுக்குறான்? எங்கிருந்து கொடுக்குறான்? என்ன பரம்பரை சொத்தா? எங்கிருந்து கொடுக்கிற? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாய் என்ற கேள்வி வந்து விட்டால் அது விழிப்புணர்வு. அந்த இடத்துல தான் மாற்றத்துக்கான சிந்தனை பிறக்குது. எங்கிருந்து கொடுக்கிற? ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது என்கிறார் நம்முடைய தவத்திருக்குன்றக்குடியில் அடிகளார் அவர்கள். என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். என்ன இலவசம் கொடுக்கிற? எதுக்கு இலவசம் கொடுக்கிற? 10 லட்சம் கோடி கடன்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. தம்பி, 10 லட்சம் கோடி கடன்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா. கண்ணை திறந்த பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதிரம்மா. ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மைன்னா என்னன்னு கேட்கிறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கி மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை பிள்ளைக்கு பாலிகள் தொல்லை. நாட்டில் நடக்குது கொலை கொள்ள, இந்த கொடுமையை எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. நாசமா ஆக்கிட்டான். இவர் 2000னா அவர் 2000, இவர் 2500. இந்த அண்ணன் பாண்டியராஜன் படத்தில் ஒரு ஏலம் விடுவாங்க. 2000, 3000,
4000 கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அதான் நடக்குது இங்க. எங்கிருந்து எடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. என் உடன் பிறந்தவனே, 1 லட்சம் கோடி. நாட்டின் நிதிநிலை அறிக்கை 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு. ஆனால் 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறார்கள். யார்? ஒரு கடன் பெறுகிறவன் என்ன பண்ணுவா? ஒன்னு ஈடு கேட்பான், ஒரு அடமானமா சொத்தை கொடு, இல்லை கட்டடத்தை, இதை வீடு எதையாவது காட்டணும். இவர்கள் எப்படி கடன் பெறுகிறார்கள்? எப்படி? ஒன்னு மண்ணின் வளத்தை வைக்கணும், இல்ல மக்களின் நலத்தை வைக்கணும். மக்களின் வரியை 3 முறை மின்கட்டண உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில் மட்டும். 3 முறை சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. அப்புறம் இலவச பேருந்து. இப்படி இலவச பேருந்துனா 1 லட்சம் கோடி ஏற்கனவே இதில் கடன் இருக்கு, இழப்பு இருக்கு. இலவச பேருந்து யார் கேட்டது? தரமான பேருந்து தான் கேட்குறோம். அந்த பேருந்து ஓட்ட பாதை இருக்கா, சாலை இருக்கா, சாலையா இருக்கா, சவக்குழியா இருக்கா? யார் இதெல்லாம் கேட்கறது? யார் கேட்கறது சொல்லு. முன்னாடி ஒரு விளம்பரம் வரும், பைக்கு உந்தூர்ல இருக்குல்ல, அதுக்கான சாக்கப் செட், அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டுருந்தான். இப்போ கூட வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு, 4 குடத்தை அப்படி வச்சுக்கிட்டு நிற்கும். அவன் ஒருத்தர் மோட்டர் பைக்கில் இப்படி வருவான், உந்தூரில் வருவான். வந்தவொடனே அது கையை காட்டும், ஏற்றிக்கிடுவான், குடத்தை பிடிச்சிக்கிறோம். அதாவது குண்டும் குழியுமா இருக்கிற பாதையில கூட கீழே விழாம அந்த அப்படி குதிங்க அழகா போகுதுன்னு சாக்கப் சார் விளம்பரம். இப்ப நம்ம கிட்ட சொல்ற பைத்தியக்கார பையல, பாதையை ரோட ஒழுங்கா போடுறா, ரோட ஒழுங்கா போடு. குண்டும் குழியுமா இருந்தா கூட பள்ளமேட்டுல கூட அப்படி விழவிடாம அந்த வண்டி போகுதுன்னு விளம்பரம். எப்படி இருக்கு? எங்கே போகுது இந்த நாடு? எங்கே போகுது சார்? 196 லட்சம் கோடி நம்ம நாடு, இந்திய நாடு பெற்றிருக்க கடன். பிறகு ஒவ்வொரு மாநிலமும் 10 லட்சம் 15 லட்சம் கோடிகளை பெற்றால் 500 கோடி கிட்ட வருது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு